குட்டக குந்தலம் குரு குவிந்த கூத்தரம் கேகையங்காரலம் கொங்கணம் வங்காள விகற்ப தேசம் என்று சொல்லப்பட்ட அந்த 7 தீவுல நாவலந்தீவில் உள்ளடங்கிய நாடு இந்த மண்ணுலகமோ 56 நாடு. அந்த விண்ணுலகத்தன தெய்வலோகம், பொன்னுலகம், அமராவதி, அது 3 லோகம். ஆனா லோகங்களோ 3. சொர்க்கம், மத்தியம், பாதாளம். இந்த சிவபெருமான் நான் எந்த லோகத்தில் வாழ்கிறேன்? எந்த உலகத்துல? நான் இருக்கப்பட்ட இதாசரம். நான் ஆளக்கூடிய ஜாமராஜ்யம் என்னாடு தெரியுமாடா? என்னாடு சாமி? சொல்கிறேன். என்னடா வார்த்தை? ஏண்டா தாரமங்கலம் வெள்ளையப்பனவர்கள்? தாரமங்கலம் வெள்ளையப்பண்ண. ஆமாடா. சிவபெருமானுடைய வேடத்தை பாராட்டி ஏண்டா 100 ரூபாய் அன்பளிப்பு அருகப்போல் வேரூன்றி மூங்கில் இலை போல தலைதளத்து அவருடைய குடும்பங்கள் சீரும் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று நம்ம நாடக குழுவின் சார்பாக சமர்ப்பணம் செய்கிறோம். சமர்ப்பணம். வணக்கம் சாமி. என்னடா இப்ப எந்த இடத்துல இருக்கிறோம்? ஓய் என்னடா சொன்ன பையா? பரவாயில்ல, கட்டிங் சேர்ந்து முடிச்சல முடிச்சவன என்னடா வார்த்தை பேசுற? ஏண்டா ஈசான மூல அருகாமல் நொய்மணல் சாலை பக்கத்தில் சிறியதோர் வட்டப்பாறை எல்லையில கன்னி புற்றதா. அந்த கன்னி புற்று அருகாமல் என் நாடு கைலங்கிரி மலை இருக்கிறதா? கைலங்கிரி மலையிலே நீங்க வாழ்ந்து வரீங்க? ஆமாடா சுவாமி. என்ன கைலங்கிரி மலையில உங்களுக்கு என்ன தொழில்? தொழில் மாலை முடிந்ததா? மனைவியால் யாரு? திருமணத்தை செய்து என் தேவியால் பெயர் என்ன? தேவி யாருங்க? ஏண்டா பையா? ஆமா சாமி. சொல்கிறேன்டா. சொல்லுங்கள். ஆகட்டும். எனக்கு மாலை முடிந்ததையா
மனைவி ஆ பார்வதாடா பார்வதா. அது பார்வதான்னா அந்த தாஜ்னூர் பார்வதாளா? எந்த பார்வதால சொல்ற? ஆ. உமா பார்வதிடா. என்ன சாமி அக்க போராக்குது உன்னோட? எப்படி? இவ்வளவு நேரம் கரெக்டா தான் சொன்னேன். அந்த ஆதி பகவானுக்கும் சக்திக்கும் நான் பிறந்தேன், நான் மகன்னு சொன்னீங்க. உண்மைதான்டா. இப்ப நான் சக்தியவே கல்யாணம் பண்ணனா இது நியாயமா சாமி? எப்படின்னா ஒரு தாயவே திருமணம் செய்ய முடியுமா? விவரத்தை சொல்றேன்டா. விவரம் சொல்லு. அந்த அழுக்கு நாள் ஆ. 3 மந்திர உபதேச கல்லினால் ஆ. உருவானாங்கன்னு சொன்னல. ஆமா. அப்படி இருக்க அந்த